இப்போ என்ன பார்க்க போறோம்னா எமக்கு தொழில் ரொமான்ஸ் படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இவங்க இந்த படத்தை எப்பயும் எடுத்த படம் தான். ஆனால் கங்குவாக்குன்னா நிலைமையோ அது அப்படியே சீனை எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டைரக்டர் வந்து அவரோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவார். அது வந்து செம ஓப்பனிங்லாம் பயங்கரமாக இருக்கும். செமையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க, மாலை போட்டு அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் படத்துக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளவே எல்லாம் வெறியாகி சீட்டை கிழிச்சுக்கின்னு எவன்டா டேரக்டர் ஒன்று அடிச்சிருவேன் வெட்டுருவேன்ற மாதிரி கடுப்பாயிருவாங்க. இதே தான் கங்குவா படத்துக்கும் நடந்திருக்கு. அதனால வந்து ரெண்டுமே ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே கங்குவா ஒரு செகண்ட் வந்து ஞாபகத்துக்கு வந்துட்டு தான் போகும். ஓகே, ஸ்டார்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்ப்பாரு, அதுக்குள்ள வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், சேருவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நிறைய படத்தில் பார்த்த கதை மாதிரி தான் இருந்துச்சு. அதனால புதுசாக ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நடுவில் ஃபுல்லாக லேக், சும்மா வந்து ஒரு சிம்பிள் விஷயத்த வந்து வெளிச்சு ஒரு சீன்களை வளர்த்த மாதிரி இருக்கும். அப்புறம் எண்டிங் மட்டும் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. ஒரு காமெடியாக முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ட்ராமா மாதிரி நடக்கும், அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்பப்போ நடுவில் கொஞ்சம் காமெடி வர்றதுனால கொஞ்சம் ஓகே, இல்லைனா படம் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கும். இது மாதிரி நிறைய படம் வந்திருக்கு தான், பட் கொஞ்சம் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஆனால் பார்க்கலாம்.